நான் சொன்னதை கேட்டு உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. அம்மா, நிஜமாவே அப்பா வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டாராமா? கட்டின வேட்டி சட்டைய இப்ப வரைக்கும் அவர் கழட்டவே இல்லடா. தேங்க்ஸ். 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 இந்த உலகத்திலேயே தேங்க்ஸ் சொல்ல வெக்கப்பட்ட தேங்க்ஸ் சொன்னது நீதான். அது நீ கொடுத்த தேங்க்ஸுக்கு மீசை இருக்கும்னு நினைக்கிறேன். மீசை வச்ச தேங்க்ஸ். ஐ டோன்ட் நோ, நான் எதுக்கு உன்னை மிமிக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கேன்? உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? மேபி ஆர் மே நாட். பட் நீ சொன்ன தேங்க்ஸ் இருக்கு பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் அப்பா. வண்ணம் இல்லா என் வாழ்விலே வர்ணம் மீட்டுகிறா. மீட்டுவடி, மீட்டுவ, நல்லா மீட்டுவ. இப்படி அப்படி பண்றா? இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இவ பொம்பளை தானே, எதுக்கு மீசையெல்லாம் முறுக்குது? ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு. பைத்தியம் தான். ஒருவேளை பொம்பளை விஷம் போட்ட ஆம்பளையா? ஐயோ, நிஜமாவே ஆம்பளையா? அப்பா, எனக்கே பயமா இருக்கு. எதுக்கும் இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நாம. அண்ணே, கூப்பிட்டீங்களா? என்னடா இன்னைக்கு சேர்த்து லீவ் போடலையா? இல்லண்ணே, நேற்று ஒரு நாள் மட்டும்தான் லீவு. லீவ் போட்டு எங்க போன? அதான் சொன்னேனே அண்ணே, பர்சனல் ஒர்க்கு. அதான். அப்படி என்ன பர்சனல் வேலை? அதுவும் என்கிட்ட சொல்லாம? இல்லண்ணே, உன்னை வில்லி வளத்துல பார்த்ததா சொல்றாங்க. அண்ணே, நான் இல்லைண்ணே, அவன் தாங்க. என்னடா பதில காணோம்? ஆமாண்ணே, வேலை அங்கதான். என்ன வேலை? உங்கள்கிட்ட தடா கேட்குற, என்ன வேலை? அது ஒரு ஃபேக்ட்ரிண்ணே, அந்த ஃபேக்ட்ரியில தான் வேலை. அண்ணே, அவர் கையை பாருங்க. எங்க கையை காட்டு. இல்லண்ணே, வேணாண்ணே. டேய், இப்ப காட்ட போறியா இல்லையா? அண்ணே, டேய், என்னடா இதெல்லாம்? ஒன்றும் இல்லைண்ணே, பழக்கம் இல்லாத வேலை இல்லை, அதான் கை சும்மா காய்ச்சிருச்சு. டேய், அப்படியே அடிச்சேன்னா பாரு. என்ன என்ன பைத்தியக்காரத்தானடா இது? இப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாரிச்ச? 1500. 1500? என்னடா, எதுக்கடா இந்த கொடூரம் எல்லாம்? நம்ம கிட்ட இல்லாத பணமா? இதோ இந்த கோட்டை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பான். எதுக்காகடா இப்படி கஷ்டப்பட்டு கையெல்லாம் வெந்து? ஏன்டா?
ஓ சொல்ல மாட்டல்ல, அந்த அளவுக்கு அண்ணகிட்ட இருந்து விலகி போறேன் இல்ல? அண்ணே என்னண்ணே பேசுற? அப்புறம் ஏடா வாயை திறக்க மாட்டேங்கிற? கண்டவன்லாம் கண்ட காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? அண்ணே சொன்னா நீ வருத்தப்படுவ. சொல்லலைனாலும் நான் வருத்தப்படுவேன். உனக்காக நான் செருப்படி பட்டா கூட நான் தாங்கிக்குவேன். அண்ணே என்னண்ணே நீ? அப்ப நடந்தது என்னன்னு சொல்லு. அப்பா அம்மா கல்யாணம் நாள்ல அம்மா ரொம்ப பாவண்ணே. வருஷம் ஃபுல்லா கவர்மெண்ட்ல கொடுக்குற சேலையை கட்டிக்கிட்டு ஏதோ கூலி வேலை பார்க்குற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. அதானே ஆசைப்பட்டு அவங்க 2 பேத்துக்கும் புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுத்தேன். ஆனா எங்க அப்பா அதை மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டாருண்ணே. ஏன்? எதுக்காக? ரவுடித்தனம் பண்ண காசுல வாங்கினதானே, அதை கட்டிக்கிறதுக்கு பதிலா கிழிஞ்ச வேஷ்டி சட்டையோட கூட ரோட்ல அலைவேன்னு சொல்றாருண்ணே. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சர்ரா சொல்றா. இல்லண்ணே, அம்மாவை புது சேலை கட்ட வைக்கிறதுக்காக தான் ஏதாவது புது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட போதும்னு நினைச்சேன். குவார்டர் தானே வில்லிவன ஃபேக்டரியை பத்தி சொன்னான். அங்க போய் சம்பாரிச்சு தான் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். வாங்கிட்டாங்களா? சந்தோஷமா வாங்கிட்டாருண்ணே. நான் முத எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ன்னு அப்ப போட்ட ட்ரெஸ்ஸை இது வரைக்கும் கழட்டவே இல்லைண்ணே. எனக்கு இந்த சந்தோஷம் போதுண்ணே. அப்படியே செத்தரலாம் போல தோணுதுண்ணே. வெற்றி, என்னாலதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. என்னண்ணே பேசுற நீ? உன்னால சாவு வந்தா கூட சந்தோஷமா இது பண்ணேன் நானு. இது என்னண்ணே சாதாரணமான கஷ்டம்? உடனே டேய், இதான்டா என் தம்பி, இதான் என் வெற்றி. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நிழல் மாதிரி என் கூடவே இருப்பான்டா. புரியுதா? சாரிண்ணே. வாடா. நல்லா இருப்பாளா? போக இவ குடும்பம் விலகாம போக. இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த. என்னாச்சு? எதுக்காக பூட்டின வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு சொல்லுங்கக்கா. அந்த படுபாவி ராணி எல்லாரோட சீட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாளேம்மா. ஐயோ ஐயோ பண்ணுவோம். அடி பாவி, ஏமாத்திட்டாளே. நல்லா இருப்பாளாவா? என்னக்கா சொல்ற? உன்னாம கொல்லாம பணத்தை சேர்த்து வச்சிருந்தம்மா. 3,12,000 அப்படியே தூக்கின்னு ஓடிட்டாம்மா. அவ காமாலையில போவ, பேதியில போவ. ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேம்மா? வாய கட்டி வயிற்ற கட்டி மொத்தமா சேர்த்து வச்சனே, அள்ளிட்டு போயிட்டாளே. என் குடும்பத்துக்கு நான் நடி பதில் சொல்லுவேன். ஐயோ, இப்படி என் வயிற்றுல கொட்டிக்கினாலே. காலையில கூட வீடு தேடி வந்து பணத்தை வாங்கிட்டு போன. அவ சும்மாலாம் வாங்கலம்மா, ஓடி போறதுக்கு தாமா ஒரே நல்ல எல்லார் வீட்லயும் போய் பணத்தை வாங்கி இருக்கிறா. பணத்தை தூக்கின்னு ஓடிட்டாளேம்மா. 1 2 10 சீட்டு போட்டு வச்சிருந்தனே, அத்தனையும் அடிச்சிட்டு போயிட்டாளே. என் வீட்டுக்காரனுக்கு தெரியாம சேர்த்து வச்சிருந்த பணம்மா. பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கிறோமே, இந்த குடிகாரனை நம்பினா பொழைக்க முடியாதேன்னு சிறுவ சேர்த்து வச்சிருந்த பணமா அத்தனையும் தூக்கின்னு ஓடிட்டாளேம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எங்க பணமெல்லாம் போச்சு. நம்பிதான் சீட்டு போட்டோம், இப்படி பண்ணிட்டாளே. ஐயோ போச்சேம்மா. ஐயோ ராணி, மா வீட்ல யாருமா? கேக்குதா இல்லையா? ஐயோ ஓடிட்டாளே.
போலாமா நம்ம? பணம்லாம் போச்சு. அவ நல்லா இருப்பாளா? ஐயோ நாசமா போக. படுவாவி இப்படியா வயிற்றுல கொட்டிட்டு ஓடிட்டாளேம்மா. ஐயோ மோசம் போயிட்டேனே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த சீட்டு பணத்துல சேர்ந்துக்க மாட்டேன். அண்ணா அண்ணா வெற்றி மேல வா. ஆ அண்ணா என்னாச்சுண்ணே? வர சொல்லியிருந்தீங்க. வேட்பாளர் தேர்வு மீட்டிங் நடக்க போகுதுல்ல? ஆமாண்ணே, அதுதானே சென்னையில இருந்து போஸ்டர்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அதான் கட்சி மேலிடம் கூட நம்ம தான் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? இல்லடா, அது நடக்கிற மாதிரி தெரியல. இந்த தரம் எனக்கு சீட் கிடைக்காது. கிடைக்காதா? யார் அவன்? ஏன் இந்த உள்குத்து வேலையை பார்த்தவன்? அண்ணே, ஆள் மட்டும் யாருன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன். பேசுற விதத்துல பேசினா எல்லாம் சரியாகும். நீ சொல்ல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு. இல்லடா வெற்றி, அது முடியாது. அண்ணே, முடியாதுன்ற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் முடிச்சு காட்டுறேன். டேய், அவன் கெட்டவனா இருந்தா, கட்சிக்குள்ள இருக்கிற நம்ம எதிரியா இருந்தா அடிச்சு அடக்கிடலாம்டா. ஆனா இந்த ஆளு ரொம்ப ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் மேல நீயும் நானும் கை வச்சிருக்கமா சொல்லு? நல்லவனா? அது யாருன்னு? அதான்டா பொன்னுசாமி. டிராபிக் பொன்னுசாமி தான் உனக்கு தெரியுமே. அவருக்கும் கட்சிக்கு என்னண்ணே சம்பந்தம்? சம்பந்தம் இல்லதான், என் விதி. அந்த ஆள் உள்ள வர்றான். அந்த ஆள் எப்படி உள்ள வரான்? இந்த தடவை நம்ம கட்சியோட கேண்டிடேட் தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. நாமளும் அதுதானே சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆளுக்கு காஞ்சிபுரம் எம்எல்ஏனா ரொம்ப நல்லவனா இருக்கணுமா. அரசியல்ல இனிமே நல்லவங்க மட்டும்தான் இருக்கணுமா. ஏண்ணே, நீ என்ன அவ்வளோ கெட்டவனா? நீ செஞ்ச நல்லதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாதாமா? அவன் என் வாழ்க்கையில ரொம்ப முன்னாடி நடந்ததெல்லாம் தோண்டி துருவி எடுத்து கொண்டு வந்திருக்கான்டா. புரியல. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே எங்க அம்மா இறந்துட்டாங்க. சித்தி கொடுமை தாங்காம 12 வயசுலயே ஒரு டிராவல்ஸ்ல வேலைக்கு சேர்ந்து உழைச்சேன். ஆமாண்ணே, சொல்லியிருக்க. அந்த ஓனரு பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு கடத்திட்டு வந்தாப்புல. நடுவில் வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டியில நானும் இருந்தேன். ஓனரு என்னைய குத்தத்தை ஒத்துக்க சொல்லிட்டாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு தண்டனையா என்னை சிறுவர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 4 வருஷம் நரகத்தை அனுபவிச்சேன். அண்ணே, அது ஓன் தப்பு கிடையாதுண்ணே, அது அந்த ஓனர் செஞ்ச தப்பு இல்ல. சட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாதுடா. சட்டப்படி நான் சின்ன வயசுலயே ஒரு குற்றத்தை பண்ணி ஜெயிலுக்கு போன குற்றவாளி. அதை அந்த ஆளு தோண்டி எடுத்து மீட்டிங்ல சொல்ல போறானா. அது எப்படிண்ணே? மேலிட ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கல்ல, இந்த ஒரு விஷயத்தால மாத்திர முடியுமா? மாத்துண்டா. நடக்க போறது உள்கட்சி மீட்டிங் இல்ல, பொதுவான மீட்டிங். கட்சியில் இருக்கிற எல்லா பேருமே வருவாங்க. அவங்க முன்னாடி இந்த ஆளு என்ன பழைய குற்றவாளின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். கட்சியால கூட எதுவும் பண்ண முடியாது. டேய், சீட்டு கிடைக்குது கிடைக்கல அது வேற பிரச்சனை. இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் போய்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த பழி, ஜெயிலுக்கு போனேங்கிற பழி, இது என் மேல விழுந்துச்சுன்னு வை, என் அரசியல் எதிர்காலமே காலிடா. இந்த எலெக்ஷன் இல்ல, வேற எந்த எலெக்ஷன்லயும் என்னால நிக்க முடியாது. ச்சே, சில நேரம் நல்லவங்களால கூட நமக்கு பிரச்சனை வருது இல்லைண்ணே. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலடா. இந்த அடிதடி எல்லாம் வேண்டாம். மெல்ல மெல்ல அரசியல் பக்கமா ஒதுங்கி நாமளும் டீசெண்டா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நானும் படாத பாடுபட்டு இருக்கேன்டா. ஒரே ஒரு ஃபைலை வச்சு அத்தனை இருந்தால் ஒழிச்சு கட்டிடுவான் போட்டிருக்கடா. மறுபடியும் ஒரு ரவுடியா ஒரு பொறுக்கியா தான் கடைசி வரைக்கும் அலையணும்னு நம்ம தலைவிதி போட்டிருக்கு. அண்ணே, அந்த ஆள் இந்த டீட்டெயிலாம் எங்க இருந்து எடுத்திருப்பான்? வேற எங்க இருந்து? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்துதான். என்ன, அங்க போய் நம்ம ரெக்கார்டெல்லாம் மாத்த முடியாதா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா. அது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். கால காலத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். அங்க மட்டும் இல்ல, கோர்ட்ல இருக்கும், சமூக நலத்துறைகிட்ட இருக்கும், இப்படி நிறைய இடத்துல இருக்கும். இந்த ஆள் என்னென்ன பண்ண போறான்? எப்படி உங்களை மாட்டிவிட முடியும்? மொத்த விவரத்தையும் எடுத்து ஒரு ஃபைலா போட்டு வச்சிருக்கான். அது அந்த கூட்டத்துல வந்து தேர்தல் பொறுப்பாளர் கையில கொடுத்து கேள்வி கேட்டான்னா எல்லா கதையும் முடிஞ்சிரும்.
பாப்பண்ணே அந்த ஆள் என்னதான் பண்றான்னு. எவ்வளவோ ஆசைப்பட்டேன்டா. நான் முன்னேறணும்னு நினைக்கல, நம்ம ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும், எல்லாரையும் நல்லா இருக்க வைக்கணும்னு தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளு மொத்த கனவையும் குழி தோண்டி புதைக்காம விட மாட்டான் போல் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அண்ணே எனக்கு அந்த ஆளை பத்தின டீட்டெயில் மொத்தமும் தெரியணும். நீங்க விசாரிச்சீங்களா இல்லையா? கிளீனா விசாரிச்சாச்சு வெற்றி. பேரு டிராஃபிக் பொன்னுசாமி. ஆளு அநியாயத்துக்கு நல்லவன். கண்ணு முன்னாடி எது தப்பு நடந்தாலும் உடனே இறங்க போராட ஆரம்பிச்சுடுவா போல. நடுரோட்ல உட்காந்து தர்ணாலாம் பண்ணுவா போல. அந்த பிரச்சனை முடிய வரைக்கும் போராட்டே இருப்பா போல. இதனால போலீஸ் அந்த ஆள் மேலே போட்டிருக்க கேஸ் மட்டும் 160க்கும் மேலே. அத்தனை கேஸுக்கும் அந்த ஆள் வக்கீல் வைக்க மாட்டாப்புல, அவராக தான் வாதாடிக்குவார். இதை தவிர பொதுமக்கள் பிரச்சனைக்காக எக்கச்சக்கமான கேஸ் போட்டிருக்கானே, அது என்னமோ பொதுநல வழக்கு. அதேதான்ப்பா. அந்த ஆள் கவர்மெண்ட் அதிகாரிகள் மட்டும் தண்ணி காட்டல, பெரிய பெரிய அமைச்சருக்கே கண்ணில் வெள்ள ஒட்டி ஆட்டி இருக்கான். இவ்வளவு வேலையை செஞ்சிருக்காப்ல, இன்னும் ஆளை தூக்காம இருக்கானுங்க. எது தூக்குனா தூக்குறோம், ஆட்டம் க்ளோஸ் வெற்றி. கோர்ட்டே அந்த ஆளுக்கு துப்பாக்கியோட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. மேலாம் கை வைக்க முடியாது. ஆமா, அந்த ஆள் வீடு எங்க இருக்கு? மாமண்டு ரோட்ல சுப்புநகர்ல இருக்காப்ல. கொஞ்சம் தனியா இருக்க வீடு தான். ஆளும் தனியாளு தான். கூட பொண்டாட்டி புள்ள குட்டின்னு யாருமே கிடையாதுண்ணே. அப்புறம் ஏதோ போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கு நீங்களே. ஒரு 4-5 போலீஸ் இருக்குமா? இல்லைண்ணே, ஒரே ஒரு போலீஸ் தான் பார்த்துக்கிறாங்க. 2 கான்ஸ்டபிள் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. சூப்பரு. அப்ப வேலை ஈஸியா முடிச்சு. இன்னைக்கு நைட் அந்த ஆள் வீட்டில் இறங்குறோம், ஃபைல தூக்குறோம். டேய் அண்ணா, இது பெரிய ரிஸ்க்குண்ணே. அது எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு இறங்குறோம் தூக்குறோம். ஏன்பா வெற்றி, நீ இருக்க சொல்ல எங்கெல்லாம் கவலை. கரெக்டா இறங்குறோம், அந்த ஃபைல தூக்குறோம். ஆமா, அந்த ஃபைல்ல அப்படி என்னதான் இருக்கு? அதை பத்திலாம் உனக்கு எதுக்கு? சொன்ன வேலையை நீங்க முடிக்கிறோம். சரிப்பா. ஊரே கலகலத்து போயிருக்கா பி. எப்படியும் ஒரு 5 கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிருப்பா போல. ஓ 5 crores. என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 கோடி ரூபா. அவ்வளவு ரூபாய பணமா எடுத்துட்டு வந்தா இந்த வீடு பூரா நிறைஞ்சிடாது? அக்கா, அவ்வளோலாம் வராதுக்கா. 500 ரூபாய் கட்ட அடுக்குனா வெறும் 1000 கட்டு தான் வரும். அடுக்கி வச்சா தோ இவ்வளவுதான் வரும். ஆனாலும் அது எவ்வளவு பெரிய பணம். ஒரு 500 ரூபாய் நோட்டை பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல 500 ரூபாய் நோட்டு கட்ட இவ்ளோ அடுக்கி வைக்கிறது சும்மாவா? அவ சரியான கைகாரி தான் போ. போயிருப்பா. ஏ சித்ரா, அந்த அமிர்தா இருக்காளே, நெத்தி நிறைய குங்குமமோ வாய் நிறைய பேச்சுமா இருப்பாளே, அவ புருஷன் கூட நெத்தில நாம மாதிரி குங்குமம் வச்சிருப்பாரே. தெரியும் தெரியும், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். 5 கோடி ரூபாயாமே. அவ்வளவு பணத்தை நீ நேர்ல பாத்திருக்கியா சித்ரா? நான் இதுக்கு பார்க்கணும்? அதெல்லாம் சாதாரண பணமா? ஊர் ஜனங்கள கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம். ஊரங்காசை எடுத்துட்டு ஓடி இருக்கா. அந்த காசெல்லாம் உடம்புல ஓட்டுமா? நாசமா போயிட மாட்டா? அம்போன்னு போயிட மாட்டா? ஐயோன்னு போயிட மாட்டா? கொள்ளையில போயிட மாட்டாளா? அம்மாடியோ, பணத்தை பறி கொடுத்தவங்கள விட நீ பயங்கரமா திட்டிட்டு இருக்கியே. உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பணத்தை பறி கொடுத்துட்டாங்களா? என் பணத்தை தான் அள்ளி கொடுத்துருக்க. யார் பணமா இருந்தா என்னக்கா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம். நாசமா போறவ வேதியில போக, கை கால விளங்காம மண்ணோட போவா. அவ வாயில பாம்பு பிடுங்க, அவ வம்சமே மாறில போக. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு எந்த தெய்வமும் ஏன்னு கேட்க மாட்டேங்குதே. நீ கோவப்படுறத பார்த்தா நீ எதுவும் பணத்தை பறி கொடுத்துட்டியா? ஆமா, இங்க 1000 கொட்டி கிடக்கு. அத சீட்டு வேற போட்டு வைக்கிறாங்களாக்கும். அவெல்லாம் விளங்கவே மாட்டா. நாதி எத்து போவா. அனாதை பணமா நடு ரோட்ல கிடப்பா. விளங்கவே மாட்டா. ச்சே, நாசமா போனவ. ச்சே. சித்தப்பு போலீஸு
வெயிட் பண்ணுவோம். கோட்ரே சொன்ன மாதிரியே ஒழுங்கா தூக்கம் மருந்து கலந்துருவல்ல? கரெக்டாக பண்ணிடுவேன். சித்தப்பு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிட மாட்டியே? நான் பார்த்துக்கிறேன் வெற்றி. இதான் டாக்டரோட கார்டு. ஏன்பா இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆனால் கோட்டர் மூஞ்சில இருக்க மீசியை பார்த்தா சின்ன குழந்தைன்னு போலீஸ்காரன் நம்புவானா? மாஸ்க்கு ரெடியாக இருக்கு சித்தப்பு. கோட்ரு என்ன நடந்தாலும் வாயை திறந்து மட்டும் பேசிடாத. உன் குரலை கேட்டானுங்க எவனும் உன்னை சின்ன பையன் ஒத்துக்க மாட்டானுங்க. சித்தப்பு நீ உன்னோட மூஞ்ச காட்டாத சரியா? கொரோனா பயம் இருக்கிறதுனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. டேய் மாஸ்க் வச்சிருந்தீங்களா எடுத்து கொடு. அவனு ஏன்டா அடியில எடுத்துட்டு சித்தப்பு. அதான் தோ இருக்கு. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான். சித்தப்பு சொதப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் பாத்துக்கிற வெற்றி சக்சஸா முடிச்சு கொடுக்குறேன். டே கோட்டரிங்க வா. பார்த்து தூக்கு. அப்பாடா.